என்ன நேர்ந்தது உனக்கு? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னை இதற்கு முன் பார்த்தது போல் தெரியவில்லையே. நீங்க என்னை பார்த்திருக்க முடியாது. உங்க பண்ணையில வேலை பார்க்கிற கதிரேசரோட மகன் நான். சரி சரி, அழ வேண்டாம். என்ன நேர்ந்தது என்று சொல். என் தகப்பனார அரண்மனை காவலாளிங்க சிறையில பிடிச்சு வச்சிருக்காங்களா ஐயா? சிறையில் அடைத்திருக்கிறார்களா? ஏன், எதற்கு? கதிரேசன் வம்புதும்புக்கு போகாத சாதுவாயிற்றே. நாணயமானவன், நேர்மையானவன். அவனை எதற்கு சிறையில் அடைக்க வேண்டும்? உங்க மகன் தானமா கொடுத்த நகைய திருடின நகைன்னு சொல்லி அவரை சிறையில அடைச்சிட்டாங்களா ஐயா? அவருக்கு அங்க சாப்பாடும் தண்ணியும் கூட கொடுக்கறது இல்லையா? இது அநியாயம், அக்கிரமம். அது நாங்கள் தானமாக கொடுத்த நகை என்று உன் தந்தை எடுத்து சொல்லவில்லையா? சொல்லிருக்காருங்கம்மா. ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம பேரரசர் கோயில்ல ஒரு நகையை தொலைச்சிட்டாராம். அதுவும் என் தகப்பனார்கிட்ட தான் இருக்கும்னு காவலாளிங்க அவருக்கு உணவும் நீரும் கூட கொடுக்காம பட்டினி போட்டு சித்திரவதை செய்யறாங்களாம். இது என்ன கொடுமை! அது நாம் தானமாக கொடுத்த நகை என்று நிரூபித்து அவரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். நீ கவலைப்படாதே அம்மா, நாங்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம். உன் தந்தையை சிறையிலிருந்து மீட்டுக் கொண்டு வருவது எங்கள் பொறுப்பு. நீ நிம்மதியாக வீட்டுக்கு செல்லம்மா. இல்லை சொர்ணா, அது அத்தனை எளிதான காரியம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஐயா, நான் உங்களை தான் பெருசா நம்பியிருக்கேன். கருணை காட்டுங்க. இன்னும் 4 நாள்ல நடக்க போற என் கல்யாணத்துக்காக ஓய்வு இல்லாம உழைச்சிருக்காரு. நீங்க கொடுத்த அந்த நகை சரியான நேரத்துக்கு கிடைச்சதுன்னு அவரை சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அதுவே அவர் சிறையில மாட்டிக்க காரணமாயிடுச்சு. பெண்ணே, சற்று அவகாசம் கொடு. என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவெடுக்கலாம். ஐயா, என் தகப்பனார் பசி தாங்க மாட்டார் ஐயா. அங்க அவரை பட்னி போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா? தாய் இல்லாத பெண்ணா, தகப்பனார் தான் என் தெய்வம். என் தெய்வத்தை என்னோட சேர்த்து வைக்க உங்களால தான் என் முடியும். உங்க காலை பிடிச்சு கெஞ்சுறேன், எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. எழுந்திரம்மா, எழுந்திரு. உன் நிலைமை எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் அரசாங்கத்தோடு மோத வேண்டும் என்று நினைக்கும் போது சற்று அச்சமாக இருக்கிறது. எனக்கு மிகவும் வேண்டிய ஒரு சிற்றரசர் இருக்கிறார். அவர் வழியே இந்த சிக்கலை சரி செய்ய முடியுமா என்று பார்க்கிறேன். வேண்டாம் தந்தையே,